இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஆவியானவன் சேனை ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு அருமையான வேதத்தின் ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 22:31-32 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொல்கிறார், குறிப்பாக பேதுரை பார்த்து சொல்கிறார், எப்பா சாத்தான் உன்னோடு கூட இருக்கிற உன்னோட டீம்மேட்டையும் சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டேன். எப்படின்னா சாதாரணமாக இல்லை, ஒரு கோதுமையை எப்படி சுளையினால் புடைப்பார்களோ அப்படி உன்னை புடைப்பதற்கு அவன் கேட்டுக்கொண்டான். மேலும் கீழும் உங்களை வாதிப்பதற்கு கேட்டுக்கொண்டான். ஆனால் ஒன்று செய், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அவனுக்கு, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எஸ், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரமே விசுவாசம்தான். அதனால தான் 1 பேதுரு 1:7 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்கிறார். அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கனம், மகிமை, நித்திய கீர்த்தி உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த சோதனை நம்முடைய விசுவாசத்துக்கு தான் வரும். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமே விசுவாசம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் சொல்கிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகள் அன்பே பிரதானமானது என்று சொல்கிறார். உண்மைதான், அன்பு பிரதானமானது, ஆனால் விசுவாசம் முதன்மையானது. முதல்ல விசுவாசம் தான் வருது. நம்ம விசுவாசம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம ஒரு நாஸ்திகனாய் மாறி போயிடும். ஏன்னா 1000 கொஸ்டின் எதிர்மறையாக நம்ம கேட்க முடியும். கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, முதல் மனிதனுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தார், இப்படி 1000 கேள்வியை நம்மளால் கேட்க முடியும். ஆனால் விசுவாசம் இதையெல்லாம் கேள்வியை பின்னுக்கு தள்ளி முன்னோக்கி செல்ல உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தோமாவை பார்த்து சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணாமல் இயேசுவை விசுவாசிப்பதான் விசுவாசம். ஹல்லேலூயா. காணாதவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர் என்று 1 பேதுரு எழுதுகிறார். காணாமல் நம்ம அவரை நேசிக்கிறோம். காரணம் என்னன்னா விசுவாசம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போது சாத்தான் டார்கெட் பண்ணுறது இந்த விசுவாசத்தை தான். சோதனைகளை எதற்காக பிசாசு நமக்கு வைக்கிறான்? நம்மை வீழ்த்துவதற்கு. நீங்கள் யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் எதற்காக சோதனை வந்தது? கர்த்தரை தூசிக்க வேண்டும் என்பதற்காக, விசுவாசத்தை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், அது பாடுகள், அதன் நோக்கம் என்ன? அது பிசாசினுடைய அஜெண்டா என்ன? நாம் விசுவாசத்தை மறுதலிக்க வேண்டும், இயேசுவை தூசிக்க வேண்டும். இதுதான் பிசாசினுடைய நோக்கம். இங்கே பேதுருவை சுலகினால் போட்டு ஒரு கோதுமையை படைப்பது போல வாட்டுவதன் நோக்கம் என்ன? விசுவாசம் ஒழிய வேண்டும். பேதுருடைய விசுவாசம் ஒழிந்து போக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ பயப்படாத, ஏன்னா அவன் கோதுமையை உன்னை சுலகில் புடைக்கிறது போல புடைக்கும்போது உன்னில் உள்ள அசுத்தங்கள் நீங்கிவிடும். நீ குணப்படுவாய். நீ குணப்பட்டு பூரண சர்க்குணனாய் மாறிவிடுவாய். நீ குணப்பட்டு பரிசுத்தவானாய் மாறிவிடுவாய். நீ என்ன செய்ய வேண்டும்? பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. எஸ், நான் உபத்திரவப்படும் முன் வழி தப்பி திரிந்தேன், இப்பொழுது உடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 119, 67, 71 நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ், உபத்திரவம் நம்மை சுத்த பொன்னாக மாற்றுகிறது. பாடுகள் நம்மை சுத்த பொன்னாக மாற்றுகிறது. நாம் அவரோடு பாடுபடும் போது தான் அவரோடு ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பாடுகளை கண்டு, சோதனை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். சோதனையை சகித்தவர் நம்மோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிப்பதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தாங்கக்கூடிய வழியில் தான் சோதிப்பாரா, தப்பு வைக்கிற போக்கையும் உண்டாக்குற. ஒரு சோதனை இருக்குன்னா அதில் நீங்கள் தப்பு வைத்து ஓட முடியும். யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது பாருங்க, அவன் தப்பு வைத்து ஓடுனான். ஆண்டோடைய பிள்ளைங்க எளிதாக தப்பு வைக்க முடியும். சோதனைகள் பல்வேறு விதத்தில் வருது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், ஆதியாகமம் 22:1. அது டெஸ்ட்டு.
கர்த்தர் வைக்கிறது ப்ரொமோஷனை கொடுக்கும், கனத்தை கொடுக்கும், ஆவிக்குரிய அதிகாரம் அதிகரிக்கும், ஆவிக்குரிய ரேங்கில் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்போம், நம்முடைய எல்கை விரிவடைந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணும்போது அநேகத்துக்கு அதிகாரியாகி மாறிக்கொண்டிருப்போம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரி கர்த்தர் மாற்றுவார். அது கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்டு. பிசாசு நாம் விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டும் என்று நம்மை சோதிக்கிறான். ஆனால் நம்முடைய மாம்சம் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:12-15 வாசித்து பாருங்க. மாம்சம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்மை சோதிக்கிறது. எதற்காக ஐயா? அது பிசாசால் வருவதில் நம்முடைய மாம்சமே. இதையும் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. ஆக நாமும் ஜெயிப்போம். பாருங்க, கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ நம்ம சோதனை வழியாக கடந்து செல்லும்போது கர்த்தர் அதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்கிறார். பிதாவினிடம் வேண்டிக் கொள்கிறார், என் மகன் சோதனை வழியாக போய் கொண்டிருக்கிறான், அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக முன்னாடியும் யோவான் 17 பாருங்கள், 5 முறை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். யாருக்காக தெரியுமா? உலகத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளலைங்க. திரும்ப திரும்ப சொல்கிறார், 5 முறை சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். கேட்டின் மகனாகி யூதாஸ் தான் கெட்டு போனான், யாருமே கெட்டு போகல. எஸ், ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரும் கெட்டு போக மாட்டீங்க. ஏன்னா வேண்டிக் கொள்கிறவர் நமக்கு இருக்கிறார். அவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்றதில்லை, அவருடைய பிள்ளைகளாக நமக்காக வேண்டிக் கொள்கிறார். எதற்காக? நாம் ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஒருவர் அன்பில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இதற்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார் ஐயா. ஆகையால் நாம் ஒருபோதும் இடறிவிட மாட்டோம். எந்த சோதனை வந்தாலும் அதை சாதனையாய் மாற்றுவோம். சோதனையை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். சோதனையில் உதவி செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எபிரேயர் 2:18. அதனால் நம்ம ஜீவ கிரீடத்தை நிச்சயமாக பெறுவோம். சாத்தான் உங்களை சோதிக்கும்படியாக 10 நாள் காவலில் போடுவான். எஸ், உபத்திரப்படுவீர்கள், ஆனால் முடிவு புரிந்த உண்மையாரு ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று சொல்கிறார். எஸ், நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையால் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள். நீங்கள் ஓடும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க, அதை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது மறந்துடாதீங்க. அல்லேலூயா. சோதிக்கப்படும் போது யாருமே என் கூட இல்லைன்னு நினைக்கி புலம்பாது. எஸ், உலகம் உங்களை கைவிட உண்மைதான், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்காது, மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட பெரிய சோதனை ஜெயித்துருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.